மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா மானிடரும் சந்தித்து வருகிற ஒரு பகுதியாக இருப்பது என்னவென்றால், எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியும் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தையும் கொண்டவர்களாய் அநேக வேளைகளிலே நாம் இந்த உலக மாந்தர்களை பார்க்க நாம் நேரிடும். அநேக வாழ்க்கையினுடைய பிரயாசங்களும் வாழ்க்கையினுடைய கவலையும் அங்கலாய்ப்பும் எல்லாம் இன்றிருக்கிற இந்த நிலை நாளை என்னவாய் மாறிவிடக்கூடும், நாளை என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் நாளை என்று வரும்போது எப்படி மாறக்கூடும் என்று அநேகர் இந்த நாளைய தினத்தை எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலையிலேயே மாண்டு போய் இருக்கிற மானிட வர்க்கத்தை நாம் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே பார்க்க முடியும். அதன் மூலம் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு இடத்திலே ஒரு இதை எதிர்காலத்தை பொறுப்பெடுப்பதற்கென்று என்ன இருக்கிறது என்ற ஒரு இடத்திலே அநேக வேளைகளிலே மனிதன் இருப்பதை நாம் பார்க்க முடியும். எதிர்காலத்தை குறித்து இந்த பகுதி எனக்கு, இந்த ஆஸ்தி என்னை எதிர்காலத்திலே பாதுகாக்கும், இந்த பணம் என்னை பாதுகாக்கும் என்று மனிதன் எதன் மீது நம்பிக்கை வைத்தாலும் அது ஒன்றும் நிரந்தரமாய் என்றென்றும் பாதுகாக்கிற ஒரு பகுதியாய் மனிதனுடைய வாழ்க்கையிலே இருப்பதில்லை. ஒரு நாள் அந்த நம்புகிற அந்த ஏதுகரங்கள் எல்லாம் அதிலே ஏதோ ஒரு குறை என்றோ ஏதோ ஒரு பகுதி என்றோ வரும்போது மனிதன் மீண்டும் எதிர்காலத்தை குறித்த கவலை கொண்டு அதை குறித்த ஒரு அங்கலாய்ப்போடு, அதை குறித்த ஒரு ஆன்சைட்டியோடு இந்த உலகத்திலே வாழ்வதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்பிலையும் இப்படிப்பட்ட ஒரு பகுதியிலையும் நாம் அமிழ்ந்து போகிறவர்களாக இல்லாமல் நம்மை மீட்டு ரட்சிக்கவே, நமக்கு மேலான ஒரு வாழ்க்கையை தரவே இறைபெருமான் இயேசு இந்த உலகத்திலே அவர் இரட்சகராய் அவதரித்தார். நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தாவிடத்திலே நம்மை மீண்டும் சேர்த்து அவருடைய சிருஷ்டி கர்த்தாவினிடத்திலே நாம் பாதுகாப்பாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தரும்படியாகவே இறைபெருமான் இயேசு நமக்கு ஒரு மேலான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இந்த நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும்போது அவர் ஏசாயா என்ற புத்தகத்திலே 49வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் இறைபெருமான் இயேசுவை குறித்து நம்மை படைத்த இறைவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்திலே உற்பவிக்கப்பட்டு பிறந்த தன்னுடைய குழந்தையை ஒருபோதும் அவர்கள் மறப்பதில்லை, தன் பாலகனை ஒருபோதும் மறப்பதில்லை. எப்போதும் அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும், அதை பாலூட்டி அதை சீராட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஒருபோதும் மறந்து விடாமல் பாதுகாக்கிற ஒரு பகுதியை நாம் பார்த்திருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தில் கூட ஒரு இருக்கிற ஒரு தாய் கூட மறந்துவிடக்கூடும் என்று வேதத்திலே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனால் அப்படி மறக்கிற அந்த தன்மை கூட இருந்தாலும் இறைபெருமான் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. ஒரு தாய் கூட தன் பாலகனை மறக்கிற ஒரு இடத்திற்கு வருகிற இடம் என்பது இந்த உலகத்திலே மிகவும் அபூர்வமான ஒரு இடம். ஆனால் அந்த இடத்திலே கூட ஒரு மறக்கிற ஒரு பகுதி என்று நடந்தாலும் அந்த மறக்கிற ஒரு பகுதி கூட இறைபெருமான் இயேசு ஒருபோதும் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா அவர் மறப்பதில்லை என்று நமக்கு ஒரு மேலான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த பாதுகாப்பான வாழ்க்கையை குறித்து, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை படைத்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை அவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கைகளிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவே நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா நம்மை ஒரு நோக்கத்தோடே அவர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். நாம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிகர்த்தாவை பெற்ற நாம் இந்த தெய்வத்தை தள்ளி வைத்துவிட்டு நாமவே இந்த உலகத்திலே
நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவனிப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து என்னவாகும் என்று நாமவே கேள்வி எழுப்புகிறவர்களாகவோ நாமவே சந்தேகிக்கிறவர்களாகவோ என்னை குறித்து நினைப்பதற்கு தெய்வம் என்னை மறந்து விட்டாரோ என்று நாம் நினைப்பதாகவோ என்று அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்திலே நாம் அமிழ்ந்து போகிறவர்களாக இல்லாமல், நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவிடத்திலே வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்வது என்னவென்றால், அவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் இது என்னவாகும் என்று நாம் நினைக்க வேண்டிய ஒரு பகுதி என்று இல்லை. நம் சிருஷ்டிகர்த்தா அவர் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையை குறித்து வரைந்து வைத்திருப்பதனால் அவருடைய பாதுகாப்பான அவருடைய செட்டையின் கீழ் நாம் வரும்போது அவருடைய வரைபடத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தி செல்வார். எந்த சூழ்நிலையிலையும் இதை ஒவ்வொரு பகுதியையும் தேவன் பார்த்து கொள்வார். அவர் அறியாமல் யாதொன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நேரிடாது. அவர் எந்த சூழ்நிலையிலையும் என்னை மறந்து போகிற தேவனாக இல்லாமல், ஒரு தாய் கூட மறந்தாலும் அவர் மறப்பதில்லை என்ற ஒரு மேலான ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கையே அவர் நமக்கு வைத்திருக்கிறார். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஒருபோதும் எதிர்காலத்தை குறித்து நாளை என்னவாகும் என்ற ஒரு பகுதியிலே நாம் அங்கலாய்க்கிறவர்களாக இல்லாமல், அதிலேயே நாம் மாய்ந்து போகிறவர்களாக இல்லாமல், நாம் நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தா நம்முடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய உள்ளங்கையிலே நம் ஒவ்வொருவரையும் குறித்து அவர் வரைந்து வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தாயின் கருவாலே உருவாகும் முன்பே அவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். ஒரு தாய் கூட மறந்தாலும் அவர் நம்மை மறக்காத, என்றென்றும் மாறாத ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சிருஷ்டிகர்த்தாவினுடைய அடைக்கலத்திலே நாம் வந்து அவரிடத்திலே நாம் சரணாகதி அடையும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்தும் நாளை என்னவாகும் என்ற ஒரு பகுதியை குறித்து நாம் அங்கலாக்கிறவர்களாக இல்லாமல், அதை குறித்து நாம் கவலை கொள்ளுகிறவர்களாக இல்லாமல், எல்லாவற்றையும் எப்போதும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து தன் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற அந்த சிருஷ்டிகர்த்தா அவர் சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார், அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த உலகத்திலே நாம் கடந்து செல்ல முடியும். அவர் நம்மோடு கூடவே இருந்து ஏற்ற சமயத்திலே அவருடைய சகாயத்தையும் அவருடைய கிருபையும் தந்து நம்மை தாங்கி நடத்துகிற அந்த சிருஷ்டிகர்த்தாவினுடைய அந்த கரத்தை நாம் ருசி பார்க்கிற ஒரு மேலான பாக்கியத்தை இந்த உலகத்திலே அவர் வைத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் என்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற ஒரு கேள்வியிலேயே நாம் மாய்கிறவர்களாக இல்லாமல், நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் திரும்ப கடவோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட இந்த மேலான சிருஷ்டிகர்த்தாவினுடைய பாதுகாப்பை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அந்த பாதுகாப்பை நீங்கள் யாவரும் பெறும்படியாக உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம் யாவருக்கும் தருவாராக. ஆமென். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.